Hi students, welcome to Sakti's tuition. போன கிளாஸில் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹைட்ரோகார்பன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வருதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது 25 ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 25 கார்பன்ஸோட சார்ட் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம மொத்தமாக 5 நோட் பார்த்துருக்கோம். தென் this is the first chart for organic chemistry. இது chart 1. இந்த chart 1 நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் போக போக வந்து chart 1 chart 2 கொடுப்பேன். பின்னாடி ரெஃபர் பண்ணுவேன். சில ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க்ஸை நீங்கள் டெய்லியுமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா தருவாயிரும். இது வந்து chart 1. ஓகே, அதாவது classifications of organic compounds based on their functions. அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பேஸ் பண்ணி. ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா என்னென்னா, சில அந்த நார்மலாக ஹைட்ரஜனும் இந்த மாதிரி ஹைட்ரஜன் கார்பன் இதெல்லாம் அட்டாச் ஆகிருக்கும். அது கூட எக்ஸ்ட்ராவாக சில குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ CH3 அப்படிங்கிறது ஹைட்ரோகார்பன்ஸ், அது கூட இந்த OH அப்படிங்கிற குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இப்போ OHங்கிறது நம்ம நார்மலாக ஹைட்ரோஆக்சைடு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் திஸ் இஸ் ஆல்கஹால். Okay, alcohol group. OH in the sense alcohol. So இந்த மாதிரி சில functional groups related ஆன organic compounds இங்கே பார்க்க போகிறோம். Classifications 25 சொன்னேன்ல, இதுதான் வந்து இந்த 25 organic compounds. Okay, first one alkane or paraffins or saturated hydrocarbons. இது பற்றி டீட்டெயிலாக நான் தனித்தனியாக இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், செகண்ட் ஒன் தனியாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சரெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த 25க்கும் நம்ம டீட்டெயில்டாக ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி எழுதுறது, அதோட ஐயூபேக் நேம் என்ன, அதோட காமன் நேம் என்ன, இது எல்லாத்தையுமே நான் சொல்லித் தருவேன். ஓகே, இப்போ என்னென்னலாம் 25 அப்படிங்கிறத மட்டும் இங்கே பார்க்கலாம். there is alkanes or paraffins are saturated, alkenes olefins unsaturated, alkynes acetylens unsaturated. இது எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ். இது மூணுமே ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த ஹைட்ரஜன் அண்ட் கார்பன்ஸ் மட்டும் ரிலேட் ஆகி வர்றது. இதுக்கப்புறம் வரதுலலாம் சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆட் ஆகிருக்கும். திஸ் இஸ் ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் ஆல்கைல் ரேடிக்கல், ஆல்கைல் ஹாலைட்ஸ் ஆர் ஹாலோ ஆல்கேன்ஸ், ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸில் 3 டைப்ஸ்: மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ், டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அண்ட் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். தென் ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், acid chlorides or acyl chloride, acid anhydride, acid amides. acid வரதெல்லாம் acid derivatives. இந்த ஈத்தர்ஸ்லேருந்து எஸ்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. COO இருக்கிற காம்பவுண்ட்ஸ். தென் எஸ்டர்ஸ், அமீன்ஸ். அமீன்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது: ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. தென் thiols or thioalcohols or mercaptans, thioethers or dialkyl sulfides, alkyl cyanides or alkane nitriles, alkyl isocyanates or carbalamines, alkyl cyanate, alkyl isocyanate, alkyl thiocyanate, alkyl isothiocyanate, nitroalkanes, alkyl nitrite, Grignard reagents or organometallic compounds. இதுதான் இந்த 25 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் their functional groups. குரூப்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு இது நேமிங் பண்ணுறது. இது சார்ட் 1. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார்ட். இந்த சார்ட் 25 காம்பவுண்ட்ஸையும் நீங்கள் தரோ பண்ணணும். திஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸை நீங்கள் சும்மா ஒரு கோத்ரூ பண்ணிட்டே போதும். ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஹைட்ரோகார்பன்ஸ். நான் ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த ஆல்கேன், ஆல்கீன் அண்ட் ஆல்கைன்ஸ் இது 3 தான் ஹைட்ரோகார்பன்ஸ். ஏன்னா இதில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்காது. இதுக்கப்புறம் வர எல்லாத்துலேயுமே ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ரிலேட்டடான இது இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது மட்டும் ஹைட்ரோகார்பன்ஸ்ன்னு நான் ரிலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹைட்ரோகார்பன்ஸில் இருக்கிற டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது இந்த சார்ட் 2. ஓகே, சார்ட் 2. இது எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். நீங்கள் எழுதவே நீங்கள் கவனிச்சுட்டு அப்படியே எழுதிக்கோங்க.
then it will be easy for you to cope up with me. Okay? First, hydrocarbons வந்து நம்ம இப்போ பார்த்தோம் 3 types. Okay? First one is alkane, then second one is alkene, third one is alkyne. Okay? இதுதான் main 3 hydrocarbons. இப்போ alkaneக்கு இன்னொரு நேம் என்னன்னா paraffins, like oil like substance. அது நான் தனியாக alkane பற்றி சொல்லும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Paraffins are saturated hydrocarbons. Okay? Alkene இன்னொரு நேம் olefins. Okay? Alkyne இன்னொரு நேம் acetylene. Another name acetylene. Okay? இந்த alkene and alkyne ரெண்டுமே unsaturated hydrocarbons. Let me teach about saturated and unsaturated. Students, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் பேசிக்ஸாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஃபார் தேம் ஐம் டீச்சிங். ஓகே, சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதாவது சேச்சுரேட்டட் அப்படின்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஃபுல் டே என்னோடய கிளாஸ் வச்சுருக்கேன், ஃபுல் டே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கீங்கன்னா சர்டைன் லெவலில் உங்களுக்கு என்ன ஆகுன்னா பிரெயினுக்கு வேறு எதையுமே உங்களால் பிரெயினில் கொண்டே போக முடியாது, கவனிக்கவே முடியாது, எதுவுமே உங்கள் பிரெயினில் எடுத்துக்கிட்டே போக முடியாது, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவல் வருதுல்ல, தட் இஸ் சேச்சுரேட்டட். ஓகே, லைக் இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, அதில் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஆட் ஆகிட்டே இருக்கும், கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் மேக்ஸிமம் அதே ஒரு டம்ளர் சர்க்கரை போடுற அளவுக்கு பத்தாது, அது ஒரு 3/4 அளவுக்கு அந்த டம்ளரில் சர்க்கரை போட்டு கலக்கிற வரைக்கும் அந்த தண்ணியில் ஃபுல்லாக கலங்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே ஜீரா மாதிரி மாறிடும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன சுகர் போட்டாலும், ரூம் டெம்பரேச்சரில் என்ன சுகர் போட்டாலும் அதுக்கு மேலே மிக்ஸ்அப்பே ஆகாது. ஸோ தட் இஸ் சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் மோஸ்ட்லி ஆடிங், எவ்வளோ வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ரெடி டு ரியாக்ட் அப்படிங்கிறது தான் வந்து அன்சேச்சுரேட்டட். ஓகே, சேச்சுரேட்டட்னா ஆல்ரெடி ரியாக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது, அதில் போய் ஒன்றையுமே உங்களால் ஆட் பண்ண முடியாது, தட் இஸ் சேச்சுரேட்டட். ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட். நான் இதை டீப்பாக உள்ளே போகும்போது சொல்கிறேன், ஏன் இது சேச்சுரேட்டட், இது ரெண்டும் ஏன் அன்சேச்சுரேட்டட் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டீங்களா? 3 டைப்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஆல்கேன் இருக்குல்ல, ஆல்கேன் ஃபஸ்ட்டு ANE, அப்புறம் ENE, அப்புறம் YNE. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. அதாவது ஆல்கேனோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா, ஆல்கீனோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா, ஆல்கைனோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, ஆல்கேனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு GMF அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். GMF ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் ஆல்கேனுக்கு பார்த்தீங்கன்னா C, கீழே இங்கே N போட்டுக்கணும், H2N+2. அதாவது ஹெச்சுக்கு கீழே, அதாவது சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, கீழே தான் வந்து 2N+2 போடணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆல்கீனுக்கு பார்த்தீங்கன்னா CnH2n மட்டும்தான், ஆல்கைனுக்கு CnH2n-2. இதில் பாருங்கள், சென்டரில் இருக்கிறது 2n மட்டும், பிஃபோரில் இருக்கிறது +2, ஆஃப்டரில் இருக்கிறது -2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா.
அப்புறம் இது எப்படி இது ஆல்கேன் குரூப்பு, இது ஆல்கீன் குரூப், இது ஆல்கைன் குரூப் அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஆல்கேன் குரூப்பில் இருக்கிற காம்பவுண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஐயுபிஏசி நேம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது காமன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நேம்ஸ், இன்டர்நேஷ்னலி நோன் நேம்ஸ், அதான் ஐயுபிஏசி நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேமில் லாஸ்ட்டாக ஃபைனலில் அந்த நேமில் ஏஎன்இ அப்படின்னு முடியும். தட் இஸ் ஆல்கேன் குரூப். இஎன்இ அப்படின்னு முடிஞ்சால் ஆல்கீன் குரூப், ஒய்என்இன்னு முடிஞ்சால் ஆல்கைன் குரூப். ஓகே, ஸோ இதுதான் அந்த 3 டிஃப்ரென்ஸ். நேம்ஸ்லேருந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் எது வந்து ஆல்கேன் குரூப், எது ஆல்கீன் குரூப், எது ஆல்கைன் குரூப் அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் வந்து ஏன்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஐபிஎஸ்சி நேம் வந்து ஒயின் அப்படின்னு முடியும்னு சொன்னேன். இப்போ ஆல்கேன் குரூப் வேறு என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஆல்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கும். தட் இஸ் சி பாண்ட் சி, இதுதான் சிங்கிள் பாண்ட். ஓகே, ஆல்கீனில் பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் சி. அதாவது லாஸ்ட் 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுவில், லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த ஃபுல் ரிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி 2 சிக்கு நடுவில் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி 2 சிக்கு நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா தட் இஸ் ஆல்கைன். சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஆல்கேன், டபுள் பாண்ட் இருந்தால் ஆல்கீன், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஆல்கைன். ஓகே, 2 வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஆல்கேன் எது, ஆல்கீன் எது, அதாவது பை நேம்ஸும் we can identify it and by structure we can identify it. ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஆல்கேன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா undergo substitution reaction. ஷார்ட்டாக எழுதுகிற ரியாக்ஷனுக்கு இது ரெண்டுமே ஆல்கீன் அண்ட் ஆல்கைன், இது ரெண்டுமே undergo addition reaction. அது என்னன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆல்கேன் குரூப் வந்து சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆல்ரெடி இது வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட். இப்போ இது சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும், வேறு எதுவுமே ஆட் பண்ண முடியாது. அதனால் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுதான் சப்ஸ்டியூஷன். இப்போ கேம்ஸ்லலாம் சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு முடியலன்னா அவங்கள வெளியே எடுத்துகிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு ஆள் உள்ளே போகிறது. ஸோ லைக்வைஸ் இங்கே இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு குரூப்பை ஆட் பண்ணுவாங்க. தட் இஸ் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இப்போ அடிஷன் ரியாக்ஷன், இது அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன் இங்கே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டாக மாறிட்டு டபுள் பாண்ட்லேருந்து மறுபடியும் சிங்கிள் பாண்டாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, அடிஷன் ரியாக்ஷன்னா என்னென்னா conversion of that is triple bond to double bond and double bond to single bond. ஓகே, இதை ரப் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த சார்ட்டில் இது வராது, உங்களுக்கு மீனிங் சொல்கிறதுக்கு வேண்டி நான் எழுதியிருக்கேன். யூ கேன் காப்பி இட். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் இது ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து சேச்சுரேட்டட் சொன்னேன். அதுக்குன்னு ரியாக்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி லெஸ் ரியாக்டிவ். இது ஓகே, லெஸ் ரியாக்டிவ். இது ஆல்கேன் குரூப். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோர் ரியாக்டிவ். ஓகே, இது வந்து சார்ட் 2. இந்த சார்ட் 2வை நீங்கள் கண்டிப்பாக தரவு பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த சார்ட் 2 தான் ரொம்ப ரொம்ப பேசிக். நான் மினிமைஸ் பண்ணுறேன், பாருங்கள், காப்பி பண்ணிக்கோங்க. சார்ட் 2 வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ இது சார்ட் 2 கண்டிப்பாக தரவு பண்ணியிருக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் இனிமேல் நம்ம நேமிங்ஸே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதிலேருந்து தான். ஸோ
ஸோ திஸ் இஸ் சார்ட் 2. சார்ட் 1 நான் கொடுத்துருக்கேன், சார்ட் 2 கொடுத்துருக்கேன், அண்ட் நோட் வந்து 5 நோட்ஸ் கொடுத்துருக்கேன். 6th நோட் வந்து நீங்கள் இதை வச்சுக்கலாம். நான் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு நோட் கொடுத்தேன்ல, தட் இஸ் நோட் 6. இங்கே வேணால் நான் நோட் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. நோட் 6 பார்த்தீங்கன்னா தட் இஸ் addition reaction. Conversion of triple bond to double bond and double bond to single bond. இது note 6. Okay. Next part வீடியோவில் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஆல்கேனோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி எழுதலான்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம யூபிஐசி நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, காமன் நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்ட்ரக்சரை எப்படி ஈஸியாக நான் ட்ராப் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லித்தர போகிறேன். We will meet in next video. Bye bye students. Please subscribe my channel and click notification to get all our videos update. Bye bye students.